கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வார ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். என் பாவ பரிகாரியே இயேசு, என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே இயேசு, என் ஜீவ உபகாரியே. இறையேசுவே மறைமாமணியே, இறையாசிரருள் வீரையா. இறையேசுவே மறைமாமணியே, இறையாசிரருள் வீரையா. குறையாவும் போக்கி தம் கரையாவும் நீக்கி, குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி, புது வாழ்வு அளிப்பீரையா, புது வாழ்வு அளிப்பீரையா. என் பாவ பரிகாரியே இயேசு, என் ஜீவ உபகாரியே. இரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா, புது ஜீவன் தரும் தேவனே. உம் இரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா, புது ஜீவன் தரும் தேவனே. மனமாற செய்து குணம் யாவும் தந்து, மனமாற செய்து நல்குணம் யாவும் தந்து, மறுரூபமாக்கும் ஐயா, என்னை மறுரூபமாக்கும் ஐயா. என் பாவ பரிகாரியே இயேசு, என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே இயேசு, என் ஜீவ உபகாரியே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி யாத்திராகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கூறினதை இங்கே இன்றைக்கு நமக்கும் கூற விரும்புகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது, பாவத்தின் அகோரங்கள் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது, அவன் தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து தடுமாறுகிறவனாய் காணப்படுகிறான். ஒருவேளை இந்த பாவம் மனிதனை
கொள்ளும் என்றால் யாராக இருந்தாலும், ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஒரு ஆத்மா பாவத்திலே விழுந்து போகிறது என்றால் அந்த ஆத்மா மரணத்தை நோக்கி சென்று விடுகிறது. இந்த ஆத்மா மறுபடியுமாக மீட்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பரிகாரம் அவசியமாயிருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை நாம் இன்றைக்கு சொல்லலாம், பாவம் எனக்கெல்லாம் என்னங்க பாவமே இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. என்கிட்ட பாவமே இல்லைங்க என்று ஒருவர் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்களா? அது மாத்திரமல்ல, அவர்கள் சத்தியம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள், உண்மை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாவ பலியாக தம்மையே அர்ப்பணித்தார். அதைத்தான் நாம் வாசித்தோம். கர்த்தர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த வார்த்தையின்படி, அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக தேவன் மாம்சமாக இந்த உலகத்திலே இயேசு என்று கடந்து வந்தார். இந்த உலகத்திலே இயேசுவாக கடந்து வந்தவர். அவர் இந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக தம்மையே அர்ப்பணித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தில் பார்க்கும்போது நான் ஒரே ஒரு காரியம் பார்த்து சொல்றேன். எபிரேயர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று. ஏன் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார்? நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் தரும்படியாக. நம்முடைய எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும் இந்த பாவத்திலிருந்து ஒரு ஆத்மா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் இரத்தம் சிந்தினார். ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, பாவம் நிறைஞ்சு போயிருக்க, பாவம் பெருகி போயிருக்க, இயேசு எல்லாரையும் ரட்சிக்க முடியுமா? இயேசு எல்லாருக்காகவும் பரிகாரமாக இருக்க முடியுமா? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசு உலக ரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருக்கிறார். உலகத்தின் பாவம் இன்றைக்கு நாம் தனிப்பட்ட முறையில் நமக்கு இருக்கிற நம்முடைய பாவத்தை மாத்திரமே நாம் சுமக்க இயலாதவர்களாக இருக்கிறோம். ஒரு பாவத்தை செய்து விட்டோம் என்றால் அந்த பாவத்தை நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வரைக்கும் நம்மை அது தூங்க முடியாமல் செய்துவிடும். ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்று நம் ஆத்மா ஏங்கும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பாவம் பெருகுகிற இடத்திலே கிருபையும் பெருகும் என்று.
இடங்களுக்கு சென்று பாவ பரிகாரம் செய்ய வேண்டும், பாவ நிவாரணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் இதுவரையும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காமல் போயிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். இயேசுவே, என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் விரும்புகிற விடுதலையை தந்து உங்களுக்கு மன்னித்து உங்களுக்கு சமாதானத்தை தர வல்லமையுடையவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பாவ பரிகாரி இயேசு, என் ஜீவ உபகாரி, என் பாவ பரிகாரி இயேசு, என் ஜீவ உபகாரி, இயேசுவே மறைமாமணியே, ஆசிர் அருள்வீரையா, கரையாம் நீக்கி எந்துரையாம் போக்கி, குறையாம் போக்கி என் கரையாம் நீக்கி புது வாழ்வு அளிப்பீரையா, எனக்கு புது வாழ்வு அளிப்பீரையா. எங்கள் பாவங்களை மாற்று, சாபங்களை மாற்று, வாழ்க்கையில் இருக்கிற கரைகள் நீங்கட்டும், பாவ கரைகள் நீங்கட்டும், பரிசுத்தம் எங்களிலே கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய வல்லமையினாலே இடைக்கட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என்னோடு கூட ஜெபத்தில் இருக்கிற அன்பர்களை ஆசீர்வதியும், ஆறுதல் கொடுக்கும், சமாதானத்தை தார். அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். மற்றவர்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தவரை பலர்ந்ததை